அப்போது இந்த 4 to 6 மந்த்ஸில் இருக்கிறவங்க என்ன மாதிரி யோகா போஸ்டர்ஸ் செய்யலாம், எவ்வளோ நிமிஷம் செய்யலாம்? எப்போவுமே யோகா போஸ்ட் பண்ணுறப்ப வால் சப்போர்ட்டோட பண்ணுறது பெஸ்ட்டு. அம்மா ஹஸ்பண்ட் யாராவது ஒருத்தரை வச்சுட்டு பண்ணலாம். இப்போல்லாம் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பொசிஷன்ஸ் இருக்கா? முத்ராஸ் இருக்குது அப்படிங்கிறத விட சின்னதாக மெடிடேஷன் பண்ணலாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 15 மினிட்ஸ் இப்போ நீங்கள் வந்து அடுப்பில் பால் காய்ச்சிறீங்க, அந்த பால் பொங்குற வரைக்கும் நம்ம அங்கே தான் நிற்போம். ஸோ அந்த டைம் தடாசனா பண்ணுங்கள். கையை ஸ்ட்ரெச் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுறீங்க, காலை ஸ்ட்ரெச் பண்ணி நிற்கிறீங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த டைம் பண்ணிங்கனாவே போதும். ஸோ நான் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது பிறக்கிற குழந்தையிலேருந்தே நம்ம பார்க்கலாம். இதனோட ஒரு ஆணிவேர் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த தாயான ஒரு அவங்களுடைய மனநிலைமையானது அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் வந்து ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் சர்வே வந்து சொல்லப்படுது. ஹாப்பியான மைண்ட் செட்டில் இருக்கும்போது அந்த ஹெல்தி பேபிக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 10 மாதத்துக்குள்ளே அவங்க மைண்டில் இருக்கிற நிறைய விஷயங்கள் மாறும்போது அது அந்த குழந்தைய வந்து பாதிக்குது அப்படின்னு. ஸோ இப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டருக்கு அப்புறமா 4th 5th 6th அப்படிங்கும்போது 6th அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து வயர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு 8th மந்த் வரைக்கும் கூட தெரியாது. அப்படி உடல்வாகு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு 5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 7 மாதம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அவங்களோட பாடி ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி. அப்போது இந்த 4 to 6 மந்த்ஸில் இருக்கிறவங்க என்ன மாதிரி யோகா போஸ்டர்ஸ் செய்யலாம், எவ்வளோ நிமிஷம் செய்யலாம், அது வந்து ஸ்டாண்டிங்லையா அந்த மாதிரி வால் சப்போர்ட்டோட பண்ணணுமா? எப்போவுமே யோகா போஸ்ட் பண்ணுறப்ப வால் சப்போர்ட்டோட பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இந்த டைம் நமக்கு பிபி எப்படி இருக்கும், சுகர் எப்படி இருக்கும், எதுவுமே சொல்ல முடியாது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. ஸோ டக்குன்னு ஒரு கிடினஸ் வர்றப்ப நம்ம வாலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வால் சப்போர்ட் பக்கத்துலேயே நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் யாராவது ஒரு சப்போர்ட்டுக்கு உங்கள் அம்மா ஹஸ்பண்ட் யாராவது ஒருத்தரை வச்சுட்டு பண்ணலாம். இப்போல்லாம் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஒய்ஃப் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அவங்களுமே கூட சேர்ந்து அவங்களுக்கு நல்லாவே எமோஷ்னல் சப்போர்ட் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட்டிவோடு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் 4 to 6 மந்த் நீங்கள் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இந்த டைமில் தான் நமக்கு அந்த பேக் பெயின் வந்து சிவியராக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வயிறு தெரிய ஆரம்பிக்கிறதும் அப்போ தான் பாப்பாவோட வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க நெக் வரைக்கும் அஃபெக்ட். கண்டிப்பாக நெக்லேருந்து கீழே கால் வரைக்கும் சயாட்டிக்கா நர்வ்ஸ்லேருந்து ஃபுல்லாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு சில பர்டிகுலர் போசஸ் இருக்குது. கேட் கேமல் பொசிஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த பொசிஷன் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு அந்த பொசிஷன் பண்ணீங்க அப்படின்னா பேக் பெயின்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா நீங்கள் இந்த கேட் பொசிஷன் சொல்லும்போது நம்மளோட 2 லெக் 2 ஹேண்ட்ஸ் வரும்போது இதை சரியாக பண்ணலை அப்படின்னா டக்குன்னு கை அப்படி ஷேக் ஆகி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அப்படின்னா இதை எப்படி பண்ணணும், யாரோட ஹெல்ப்போட பண்ணணும், யாரோட பார்வையில் பண்ணணும். ஓகே. அண்ட் ரேண்டமாக நம்ம வந்து எடுத்த உடனே கேட் கேமல் எனக்கு பேக் பெயின் இருக்குது நான் கேட் கேமல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாமல் ஆசனாஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறப்ப பாடி கொஞ்சம் டைட்னஸ் கம்மியாகி ரிஜிடாக இருக்க பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்போம், ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி இருப்போம். ஏன்னா இது நான் டெய்லி கேட்குற டைலாக். மேம் நான் தான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கவே மாட்டேன், நான் ஃபுல் ஆக்டிவாக இருப்பேன், இப்போ என்னடானா படுத்து தூங்கிட்டே இருக்கேன், எப்போவுமே எனக்கு வாமிட் வருது, சாப்பிட முடியல, எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிச்ச பொருளை எனக்கு பார்க்கவே முடியல, இதெல்லாம் அவங்க சொல்கிற விஷயம். ஸோ நம்ம ஜென்ரலாக நான் இப்படி தானே இருப்பேன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இப்போ ப்ரெக்னென்சியில் எதுவுமே ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் டியூட்டர் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுங்க. இப்போ என்னால் வந்து ஒரு ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்க ஒருத்தவங்க வந்து கேட் பொசிஷன் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அவங்களால பண்ண முடியும். பட் யோகா ஸ்ட்ரெச்சஸ் எதுவுமே நான் பண்ணதில்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டேயே நம்ம வந்து இந்த கேட் போஸ் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம தூக்கம் அப்படின்னு பேசும்போது ப்ரெக்னென்சினாலே இந்த டே 1லேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறமும் கூட இருக்காது, அது வேறு விதமான ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக இருக்கும். நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பொசிஷன்ஸ் இருக்கா, இல்லை முத்ராஸ் இருக்கா? முத்ராஸ் இருக்குது அப்படிங்கிறத விட சின்னதாக மெடிடேஷன் பண்ணலாமே.
நீங்கள் ரெகுலராகவே வந்து உங்களோட ஃபிசிக்கலி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா தூக்கம் நல்லாவே வர ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டு நைட்டு தூக்கம் வராமல் காலையில் ரொம்ப நேரம் தூங்குறோம் அப்படின்னா திருப்பி நைட்டு ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த டைம் வந்து சொல்ல முடியாத உங்களுக்கு வந்து இந்த கிராம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஸோ கிராம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. தடாசனா அப்படின்னு சொல்லி அந்த ஆசனா நேம். ஸோ அந்த ஆசனாலாம் பண்ணுறப்ப கிராம்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். சில பேருக்கு இந்த அர்லி மார்னிங் தான் ப்ராப்ளம். ஆமாம். ஸோ படுத்துட்டே டக்குன்னு இதை பண்ணுங்க, உடனே ரிலீவ் ஆகும் அப்படின்னா. படுத்துட்டு பண்ணுறத விட நீங்கள் ரெகுலராகவே வந்து உங்களுக்கு இந்த டைம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் ஒரு 15 மினிட்ஸ் போதும். ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ்க்கு அண்ட் வந்து 45 மினிட்ஸ் வந்து வாக்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு. அண்ட் செகண்ட் சைல்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பாசிபிளே கிடையாது. இது ஃபஸ்ட்டு சைல்டையும் பார்த்து ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 15 மினிட்ஸ் இப்போ நீங்கள் வந்து அடுப்பில் பால் காய்ச்சிறீங்க, அந்த பால் பொங்குற வரைக்கும் நம்ம அங்கே தான் நிற்போம். ஸோ அந்த டைம் இந்த தடாசனா பண்ணுங்கள். கையை ஸ்ட்ரெச் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுறீங்க, காலை ஸ்ட்ரெச் பண்ணி நிற்கிறீங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த டைம் பண்ணிங்கனாவே போதும். இது மாதிரி சின்னதாக நம்மளே நம்மளோட ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராக இந்த ஜேர்னியை வந்து கொண்டு போயிடலாம். ஓகே. இப்போ சில பேருக்கு வந்து தோணும், என் குழந்தை கிக் பண்ணுற என்ஜாய்மெண்ட் எனக்கு தெரியணும். சில பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹவர்ஸ் டு ஹவர்ஸ். அது வந்து கிக் பண்ணாது. தூங்கும்போது நல்லா அதை கிக் பண்ணும். நம்ம வந்து அந்த கிக்கிங் மூமெண்ட் நல்லா தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது போஸ்டர்ஸ் இருக்கா? ஆமாம் மேம். கிக்கிங் மூமெண்ட் தெரிய ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் 24 வீக்ஸ் மேலே தான் தெரிய ஆரம்பிக்கும். அது கிக்கிங்காக என்னன்னே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்காது. செகண்ட் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ஏர்லியராக அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தோம், யோகாலாம் பண்ணுறப்ப இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொல்கிறது, கிளாஸ் ஒரு 24th வீக்கில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நான் கரெக்டாக கிளாஸில் வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் மந்த்ரா ஒன்று ப்ளே பண்ணுவோம். ஸோ அந்த மந்த்ரா கேட்குறப்ப நல்ல ஜெர்க் ஆகுது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கலாக ஆக்டிவாக நம்ம எப்போவுமே தூங்கிட்டே இருந்தோம்னா பாப்பாமே கொஞ்சம் டல்லாக லேசியாக தான் இருப்பாங்க. நீங்கள் வாக் பண்ணுறீங்க, நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றீங்க, நல்ல டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்குது பாடி உங்களுக்கு, நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா பேபியோட மூமெண்ட்ஸை உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய இரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது ப்ராப்ளம் ஆகிடும். இந்த இரும்பலையும் தும்மலையும் சம்டைம்ஸ் நிறைய தடுக்க முடியாது. நிறைய பேருக்கு தொடர்ந்து இரும்பிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது முத்ராஸ் ஆர் இந்த ஒரு யோகா பொசிஷனில் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் சம்திங் டு ஸ்டாப் தட். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத விட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ நான் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து 5 மினிட்ஸ் எல்லாருக்குமே முடியும். நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. பாடியில் உங்களோட லங்ஸோட எக்ஸ்பேண்ட் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பண்ண மூச்சு பயிற்சி பண்ண இன்னொரு பெனிஃபிட் என்ன ப்ரெக்னென்சியில் அப்படின்னா நம்மளோட ஆம்பிளிக்கலோட தான் பாப்பாவோட ஆம்பிளிக்கல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு அது ரியாக்ட் ஆகும். ஸோ ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளை குழந்தை கிடைக்கும். நீங்கள் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ப்ராப்பர் ஆக்சிஜன் சப்ளை பாப்பா கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் சொல்கிற தும்மல் இருமல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சரி, அடுத்ததாக இப்போ ப்ரெக்னன்சி யோகாவில் புதுசாக நம்ம பார்க்குறது அப்படின்றது இந்த பால் எக்ஸசைஸ். இந்த பால் எக்ஸசைஸ்ன்றது எந்த மாதத்துலேருந்து பண்ணணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும், அது எப்படி பண்ணணும்? ஏன்னா அதில் உட்கார்றதுங்கிறதே ஒரு நார்மலாக இருக்கிறவங்களாலே அதில் ஒரு பொசிஷனில் டக்குன்னு உட்கார முடியாது, நம்ம கீழே சரிஞ்சு விழுந்துருவோம். இதில் அந்த ப்ரெக்னன்சி யோகாவில் இந்த பாலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இது எப்படி? பால் எக்ஸசைஸ் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சியில் உங்களோட 30 வீக்ஸ்க்கு மேலே குழந்தை நல்லா தலை கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இறங்குறப்ப உங்களோட அந்த பெல்விக் போன் வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களால் நார்மலாக இப்படி நான் உட்காந்துருக்க முடியாது. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களால இப்படி உட்காந்துருக்க முடியாது. ஸோ பாப்பா கீழே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்த் பால் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அதுவும் இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் பர்த் பால் வந்து டெலிவரி டைமில் யூஸ் பண்ணுறப்ப, அதாவது நீங்கள் நல்ல லேபரில் இருக்கீங்க, பால் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களோட செர்விக்ஸ் வந்து நல்லா, உங்களோட கர்ப்பப்பை வாயு வந்து நல்லா ஓப்பன் ஆகுது. ஸோ 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அது நல்ல 4-6 சென்டிமீட்டருக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு இதில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பல ஸ்ட்ரெச்சஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 3 days முன்னாடி ஒரு டெலிவரி ஆச்சு என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, மேம் இந்த பால் எக்ஸசைஸ் எல்லாரும் கம்பல்சரி செய்ய சொல்லிடுங்க மேம், இதுதான் என் ஒய்ஃப்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு, பெயினை மேனேஜ் பண்ணுறதுக்கு, பெயின் செர்விக்ஸ் ஓப்பன் ஆகி பாப்பா அழகாக ஸ்மூத்தாக டெலிவரி ஆகி சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் பால் எக்ஸசைஸ் சொல்லிடுங்க மேம், இது என்னோட பர்சனல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனார். கண்டிப்பாக. ஏன்னா இதை கேட்குறவங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்.
இதே வந்து டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதே இந்த டம்மி ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரும், அதுக்குமே இந்த பால் எக்ஸசைஸ் ஆமா, யூஸ் பண்ணலாம். பண்றாங்க. கரெக்ட் கரெக்ட். இதை எப்படி நம்ம அந்த ஆன் தி வே ஃபிளிப் சைடு எப்படி யூஸ் பண்றது? இல்ல நீங்க டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நம்ம பேசிக்கான வந்து டம்மியை குறைக்கிறதா நம்ம எல்லாரோட மோட்டோவா இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஏன்னா வயிறு தான் நல்ல பெருசா இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா சி செக்ஷனை விட நார்மல் டெலிவரி ஆனவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் மெனக்கெடணும். பேர் மட்டும்தான் சுகப்பிரசவம், எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும் அதில். ஸோ ப்ரெஷர் அதில் வந்து உங்களுக்கு பெல்விக் வந்து நல்ல ப்ரெஷர் ஆகி தான் குழந்தைய ரிலீஸ் பண்ணுது. உங்களோட வெஜைனா வந்து நல்ல ப்ரெஷர் ஆகி தான் மொத்த ஒரு 2.5 கிலோ பாப்பாவே வெளியில் கொண்டு வருது. ஸோ அப்போ பெல்விக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த பால் எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஜென்ரலாகவே வந்து பால் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப பெல்விக் மசில்ஸ் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். இந்த சைடு இந்த ஹிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த டெயில் போன் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஸோ அதனால பால் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஒரு பால் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் 2 டைமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சரி, நிறைய லேடிஸ் இருப்பாங்க, எங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த டயத்தில் எங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, நவ் தே ஆர் க்ரோன் அப், லைக் குழந்தைக்கு ஒரு 6-7 வயசு ஆயிடுச்சு, ஸ்டில் எங்களுக்கு அந்த டம்மி போகல, சி செக்ஷன் ஆனவங்களும் இருப்பாங்க, நார்மல். அவங்க இப்போ இந்த பால் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கான உடனே, ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தாண்டிடுச்சுன்னா இட் இஸ் நாட் ஈஸி, போகாது, அப்படியே தான் இருக்கும், மேபி சம் சென்டிமீட்டர்ஸ் போகலாம், அவ்வளோதான் அப்படின்னு. ஆஸ் அ யோகா ப்ரெக்னன்சி யோகா டீச்சர் நீங்கள் என்ன வந்து ஃபீல் பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லை மேம். நம்ம ப்ராப்பர் டயட்டும் ப்ராப்பர் ஒர்க் அவுட்டும் பண்ணோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம், உடம்பு குறைக்கலாம், அண்ட் டம்மி சைஸை ரெடியூஸ் பண்ணலாம், நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ரெகுலராக ப்ராப்பராக ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா டம்மி சைஸ் ரெடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சின்ன சின்ன, ஏன்னா இப்போ நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும், அவங்களுக்கு அந்த யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே யோகாவில் வந்து ஓரளவுக்கு பெட்டராக வந்து சரி பண்ணலாம். பிஃபோர் பர்த் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்டர் 6 months நம்ம என்ன மாதிரி கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டால் யோகா, ஏன்னா நிறைய பேர் இப்போ லெகின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டைட்டான ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. லெகின்ஸே உங்களுக்கு வந்து செட் ஆகாது, ஏன்னா டம்மியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம லெகின் மேலே போடுறப்ப